ஊர்திக்கு மலரஞ்சலியல் செலுத்த பச்சை வயலே பணம் கடல் வெளியே ஒரு முக்கியமான இப்போ தமிழீழம் ஒன்று ஆசைக்கண்டு உருவாகி முள்ளிவாய்க்கால் கஞ்சி முள்ளிவாய்க்காலே குடிச்சிருக்கிறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கையிலேயே முள்ளிவாய்க்கால் சட்டி பானையில் கிடைக்க சட்டி பானையை கொண்டு போய் பானையில் பாத்திரங்கள் போத்தல்களை வெட்டி போட்டு இதில் பாருங்க இந்த அம்மாக்கள் எல்லாம் அழுகின. தாய் தமிழருக்கு வணக்கம். என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மே 17, 2026. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து நான் புதுக்குடியிருப்பு வந்தேன். புதுக்குடியிருப்பு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக கொடுத்துங்க. அப்போ அந்த இடத்துல வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் போராளி ஒரு சில கதை சொல்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த சிரட்டை சம்மந்தமாக சில கதைகள் சில எவ்வளவு அங்கே எல்லாம் பட்டவில் என்று சொல்லி சொல்கிறத வந்து கேட்கக்கூடியா இருந்தது. பாருங்க அவள் என்ன சொல்லினோமே சொல்லி நம்ம கேட்டு கருத்தை பதிவிடுங்க. காலையை பார்க்க ஊர்திக்கு மலரஞ்சலியல் செலுத்துற வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி முரசுமோட்டை 2ஆம் கட்ட பகுதியில் கிரிவர மரக்கட்டையாலய முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிறந்தன் சந்தியில் வந்து குடிக்கணும். பிறந்தன் வாழ் மக்களால் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறந்தன் பஸ் ஸ்டாண்டுக்கே குடிக்கணும். இது யாருன்னு பார்த்தா பிறந்தன் வந்து முச்சக்கர வண்டிகள் சங்கம் தான் இதை வந்து கொடுக்குறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்து இப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து கஞ்சி எழுப்ப கொடுக்க வலுக்கிட்டு இருக்கணும். மக்கள்லாம் வந்து அன்றைக்கணும் எல்லாரும் இப்போ கொடுக்கறதான் வெயிட் பண்ணுறோம். பேர் வந்து சொந்த பேர் வாசு, சுமேந்திரன், மற்ற பேர் சுமேந்திரன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கையிலேயே முள்ளிவாய்க்கால் கஞ்சியோட தான் நிற்கிறீங்க. இந்த கஞ்சி அந்த நேரங்களில் ஒரு பெரிய பசியை போக்கின உயிர் காத்த ஒரு உயிர் காப்பு. இதை நாங்கள் இடம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கக்குள்ள கடைசி நேரத்தில் எங்களோட மக்களையும் எங்களையும் ஓரளவுக்கு உயிர் காத்து வச்சுருந்தேன்டா. இது கஞ்சி தான். இப்போ அதை வந்து நாங்கள் எங்களோட மக்களையும் இந்த கஞ்சை நினைவுறி எல்லா இடத்துலையும் இந்த கஞ்சை குடிக்க கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போ நானும் இந்த இதில் கஞ்சி கொடுக்குறாங்க வேண்டி குடிக்கிறதுக்காக வந்து நின்று வாங்கி குடிக்க கொண்டிருக்கிறாங்க. இது எல்லா மக்களும் இதை நினைவு கூறி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கஞ்சின்றது அந்த நேரம் காய்ச்சப்பட்ட அதே மாதிரி தான் இப்போ காய்ச்சுறாங்க. நிச்சயமாக அதே போல தான் சில இடங்களில் நல்ல மாதிரி காய்ச்சுறாங்க. இதை விட டேஸ்ட்டாக கொடுக்கணுமென்று சில இடங்களில் நல்ல சுவையாக காய்ச்சி கொடுக்குறார்கள். உண்மையிலே கஞ்சி என்றதில் டேஸ்ட்டில் மாற்றம் இருந்தாலும் கஞ்சி தான். சுவையே இல்லாமல் ஒரு நாங்கள் சுவை இல்லாமல் தான் நாங்கள் உப்பும் தண்ணியும் விட்டு தான் நாங்கள் காய்ச்சி கொடுத்தவங்க. அப்போ அதை விட இப்போ எல்லாம் அப்போ அங்கே வந்து பொருளாதார பிரச்சனையால் பொருள் இல்லாதால அந்த நிலைமையில் காய்ச்சி கொடுத்தாங்க. இப்போ கொடுக்குறதுக்கு கொஞ்சம் மக்களுக்கு நல்ல சுவையாக கொடுக்கணுன்றதுக்காக ஒரு இடத்தையும் சுவையாக காய்ச்சி கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு சுவையான கஞ்சா இருக்கு. ஆனால் வந்து அந்த வழியோடு நீங்கள் குடிக்க இது அந்த சுவை தெரியும் உங்களுக்கு. அதான் இப்போ நாங்கள் வந்து கஞ்சை வாங்கி குடிக்காட்டியும் கஞ்சி குடித்த மக்களும் எங்களை கண் முன்னால் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்காட்டியும் கஞ்சி வாங்கி குடிக்கிறதுக்கு கஞ்சிக்காக மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் லைனில் நின்று வேண்டி குடித்த அதை எங்களோட கண்ணால் பார்த்து ரசித்தேன் நாங்கள். அப்போ குடித்த மாதிரி தான் கஞ்சியை பார்க்குற நேரம் அந்த ஞாபகம் தான் எங்களுக்கு. மற்றது நீங்கள் ஒரு பாடகர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு பாட்டு உண்டு, பாடல் உண்டு, இந்த நேரத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாடல் உண்டு. சரி, ஒரு செல்ல பாடுற பாட்டு தான் நான் கூடுதலாக பாடுவேன். பச்சை வயலே பணம் கடல் வெளியே எங்கள்
மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே, பன்னி அழகே மன்னாரின் நிலமே, தமிழ் இளக்கொடியேற போகும் கோணமலையே, மேகத்திரளே அலை மோதும் கடலே, நாங்கள் போக விடை தாரும் தமிழ் ஈழ நிலமே, நாங்கள் போக விடை தாரும் தமிழ் ஈழ நிலமே, பச்சை வயலே பனங்கடல் வெளியே, எங்கள் மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே, இளநிலத்தினில் எத்தனை நாள் இன்னும் சாவும் மலர்ந்திடுமோ, உயிருங்கு மலிவனை எத்தனை நாள் இன்னும் கூவித்திரிந்திடுமோ, இளநிலத்தினில் எத்தனை நாள் இன்னும் சாவு பரவிடுமோ, உயிருங்கு மலிவனை எத்தனை நாள் இன்னும் கூவித்திரிந்திடுமோ, வாழும் வயதினில் வாசம் மலருங்கு தீயிலே வென்றிடுமோ, வாழும் வயதினில் வாசம் மலருங்கு தீயிலே வென்றிடுமோ, வாசல் முழுவதும் கோலம் நிறைந்திடும் பாயில் கிடந்திடுமோ, பச்சை வயலே பனங்கடல் வெளியே, எங்கள் மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே, எங்கள் மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே, எங்கள் மட்டு நகர் வாவியிலே பாடும் மகளே. நன்றி அண்ணா, நன்றி. ஒரு அருமையான பாடல். உண்மையாகவே செல்லப்பா எங்களோட ஈழத்துக்காக அதிகமான பாடல்களை பாடி தந்திருக்கிறார். வெறும் இப்போது இல்லை, அவர பாட நான் தொடர்ந்து பாடுறதால எனக்கும் குட்டி செல்லப்பான்ற ஒரு பேர் ஒன்று இருக்குது. கூடுதலாக எல்லா மக்களுக்கும் தெரியும். நன்றி அண்ணா, அருமையான பாடல் உங்களோட வாயால் இருந்து கேட்க எங்களுக்குமே இந்த நிமிடத்தில் இந்த பாடலை கேட்க ஒரு புல்லரிப்பு ஒன்று இருந்தது தான். நன்றி. முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிச்சா முள்ளிவாய்க்காலே குடிச்சிருக்கிறீங்க. அந்த நினைவுகள் எப்படி இருந்தது? அந்த நினைவு இப்போ வருது மீண்டும் மீண்டும் அந்த நினைவுகளை கஷ்டப்பட்டிருக்கீங்க. இன்னில் இந்த கஞ்சிக்கு அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு பெரிய கஷ்டப்பட்டு இந்த கஞ்சி வாங்கி கொடுத்துருக்கேன். நான் குடிச்சிருக்கிறேன், மற்றவங்க தான் நான் சொல்ல வரேன். நான் குடிச்சிருக்கேன். அப்போக்கே அந்த சொல்லினம் இந்த சிரட்டையில் வந்து குடிக்கல, நாங்கள் கப்புகள்லாம் குடிச்சு நாங்கள் ரெண்டு எல்லாம் சில பேர் இந்த விவசாயம் கப்புகள் அதுகளெல்லாம் இப்போ வந்ததுயா, பரம்பரையா இது தான் பிறந்து வளர்ந்தது. இதில் தான் குடிச்சு வளர்ந்தாங்க நாங்களாம். நீங்களும் சிரட்டையில் தான் மாடி குடிச்சிங்களா இல்லை வேறு பாத்திரம்? நானும் சிரட்டையில் தான், வேற எந்த பாத்திரலையும் குடிக்கல, சிரட்டையில் வாங்கி தான் நானும் குடிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கஞ்சி குடிக்காமல் இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் வேறு என்ன உணவாங்க கிடைச்சிருக்கு உங்களுக்கு? ஒரு உணவும் கிடைச்சிருக்க சான்ஸே இல்லை. அப்படி நிலைமையில தான் நாங்கள் போய். நீங்களா காய்ச்சி குடிச்சீங்களோ இல்லாட்டி? இல்லை, இப்படி பொதுமக்கள் காய்ச்சி தந்த இடத்துல நாங்கள் போய் வாங்கி குடித்தோம். நீங்கள் ஒரு கிழமைக்கு எத்தனை நேரம் குடிச்சிருப்பீங்க? கிழமையில் ஒரு 3-4 தரம். 3 நாள் அப்படி போய் குடிச்சிருக்கோம். கஞ்சி காய்ச்சினாங்க தெரிஞ்சால் போயிடுவோம். கட்டாயம் இப்போ கஞ்சி காய்ச்சினாங்க தெரிஞ்சால் நீங்கள் போவீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும். எல்லாருக்குமே கிடைக்கும். சுமார் எவ்வளோ பேர் இருப்பி நம்ம ஒரு இடத்துல ஒரு கஞ்சி கொடுக்குற இடத்துல? அது ஒரு 1000 கணக்கில் இருக்கும். நிறைய கனவு கஞ்சி எனக்கு உனக்கு சத்தம் போட்டுக்கொண்டு நிற்பி நம்ம எல்லாரும். அப்போ அந்த இடத்துல செல்லெல்லாம் அடிபட்டதா இருக்குதோ? அந்த நிறம் செல் வரதான் அடிபடும் தான், அடிபடுறது தான், ஆகிறது தான், அப்படி தான் பல கஞ்சி குடிக்க போன இடத்துலையே கன பேர் செத்து இருக்காங்க. நாங்கள் பார்த்துருக்குறோம், நாங்கள் ஓடி இருக்கிறோம், அவங்கள மிதிச்சிட்டும் ஓடி இருக்கிறோம். அப்படி பல மாதிரி. உங்களுக்கு எத்தனை சிரேட்டு வேணுமானாலும் நாங்கள் வேண்டி குடிக்கலாம். அந்த நேரம் அப்படியா? அப்படி இல்லை, ஒருக்கா வேணதோட சரி. அது ஒருக்கா வேணதோட சரி. அப்படி மிஞ்சினா இருந்து குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் அதில் நிற்கிறதுக்கு எங்களுக்கு பயம். நிற்க முடியாது ஒரு இடத்துல நிற்கல, அதை ஓடிக்கொண்டே தான் கஞ்சி குடிக்கும். அந்த நிமிடத்தை இப்போ நினைச்சு பார்க்க உங்களுக்கு நினைச்சு பார்க்க அப்படி ஒரு காலம் இனி வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. வரக்கூடாது, இந்த கஞ்சி இந்த நாளை குடிக்கணும், சந்தோஷமாக குடிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை. இது இப்படியே குடிச்சிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். இந்த இனி அப்படியெல்லாம் ஓடி திரிஞ்சு இந்த கஞ்சியை குடிக்கணுமாங்கிற நினைப்பு எங்களுக்கு வராது. இல்லை எனக்கு இப்போ 80 வயசு ஆச்சு. இனி அப்படி வரக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது. உங்களோட அந்த நேரத்தில் உறவுகளை இழந்துருக்கிறீங்களா? அவ்வளோ இழந்துருக்கிறேன், எங்கள் சொந்த பந்தங்களில் இழந்துருக்கிறேன். ஆனால் எங்களோட வீட்டிலேருந்து ஒரு உறவுகளும் இல்லை. ஆனால் ஏன்னா நானும் அம்மாவும் தானே. நீங்களும் அம்மா? நானும் அம்மாவும் தான் ஓடி தெரிஞ்சோம். மூட்டையை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு ஓடி தெரிஞ்சோம். அம்மாவும் நானும் தான். பிள்ளைங்களாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் பிரிஞ்சு திக்காக போயிட்டாங்க. கடைசியாக அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு விட்டு தான் அங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்.
போராட்ட காலத்தில் கலந்து கொண்டிருப்பீங்களா போராட்டங்கள்ல? வந்து கூப்பிட்டா உதவிகளை கூப்பிட்டா கொண்டா போகும். அது செய்யணும் இது செய்யணும் வாங்க, அப்புறம் இது கொடி கட்டணும் அது கட்டணும் கட்டணும். அங்கே வில்லமணத்தில் வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது வாங்க கூப்பிட்டு போவோம். போகாமல் என்ன இருக்க முடியும்? நன்றி ஐயா. மற்ற இந்த வாகனங்கள் செய்கிற வாகனம் காசு எடுக்க போனாங்க, களவெடுக்க போனவங்க பேங்க்ல இருந்து பண்ணிட்டாங்களே, மாட்டினா ஒருத்தம் போகக்கூடாது. எங்களை 5 பிள்ளைகளையும் கூட்டி அதுக்கு வச்சுருந்தேன். வச்சிருக்கல பிள்ளைகள் நிற்கல. அப்போ ஒரு பிள்ளை அங்கே போகக்கூடாது. போய் கொஞ்ச நேரத்தில் 15 பேர் வைக்கலே சரி செல் அடிச்சு ஒரு நாளைக்கு நாட்டு ஒரு 15 பேர் அங்கே செத்தவங்க. நாங்கள் வந்து அந்த சட்டி பானையில் எங்கே இருக்க சட்டி பானையை கொண்டு போய் பானையில் பாத்திரங்கள் போத்தல்களை வெட்டி போட்டு வாங்கினது வாங்கி தான் கொடுத்து எங்கள் ஸ்வெட்டர் கிடைக்கல. எங்களுக்கு அந்த சிரட்டை கூட கிடைக்கல. சிரட்டை கிடைக்கல. எங்களுக்கு சிரட்டை இந்த போத்தல் என்ன கொண்டு ஒரு போத்தல் பிள்ளைகளை கொண்டு கோப்பை இதில் வாங்கி தான் கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். என்ன கையில் கிடைச்சாலும் அதெல்லாம் வேண்டி பிடிக்கும். சிரட்டை கிடைச்சாது ஒரு பெரிய விஷயம். சிரட்டை கிடைச்சா ஒரு பெரிய விஷயம். சிரட்டை கிடைக்கல எங்களுக்கு. எங்களுக்கு சிரட்டை கிடைக்கல. நாங்கள் அந்த போத்தலை வெட்டி போட்டு சோடா போத்தல்களை வெட்டி போட்டு அதை வண்டி கொடுத்த வண்டி கூடி குடிச்ச வண்டி வீடுன்றது ஒன்று இல்லை எங்களுக்கு. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த முன்னுக்கு நிற்கிறாக்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் சத்தான சாமான உளுந்து பயறு பால் எல்லாம் விட்டு காய்ச்சக்கூடிய மாதிரி இருந்தது. கடைசி கட்டம் வரைக்கும் என்ன நடந்தது, உயிரும் வாழணும் செல்லடியில் சாகவும் கூடாதுன்றதுக்காண்டி அரிசியை குறைச்சி போட்டு தண்ணியை கூட ஊற்றி அவிய விட்டு முதல் நாளே அறிவிச்சிருவாங்க, கஞ்சி வாங்க வரைக்கும் வாலியல் இயக்குகளோட வாங்கோ, இதில் நின்று குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போகைக்கே வாலியலோட போயிடுவோம். போய் ஓடி ஓடி போய் வாங்கி கொண்டு நாங்கள் இருக்கிற தரப்பால் டெண்டுக்குள்ளே வந்துடுவோம். அந்த இடத்துல நிற்க மாட்டோம். என்னடா ஆக்கள் கூட்டிகிட்டு அவனுக்கு விவரம் போயிட்டா கொண்டுருவானല്ലോ. அதனால சிரட்டைன்றதை விட நாங்கள் கிடைக்கிறதுல வாங்கி கொண்டு ஓடி வந்தோம். நாங்கள் அது எங்களுக்கு அமிர்தம் மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட்டை எதிர்பார்க்கல, உப்பை எதிர்பார்க்கல, சாப்பாடு இல்லையே. சாப்பாடே இல்லாத ஒருத்தனுக்கு ஒரு சாப்பாடு வச்சா அது அமிர்தம். அமிர்தம் தானே கிடைக்கிறதுல. இப்போ 2 சொக்கு ஊற்றுற இடத்துல 1 சொக்கு ஊற்றினா கூட நாங்கள் வாங்கி கொண்டு ஓடி வர நிலைமையில தான் இருந்தோம். சமைக்க வீடு இல்லை, விறகு இல்லை, எதுவுமே இல்லை தானே, உயிரோட மட்டும்தானே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ கடைசி கட்டம் என்ன நடந்தேன்டா, உளுந்த நிப்பாட்டி பயரை நிப்பாட்டி பாலை நிப்பாட்டி அட்லீஸ்ட் அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி பாராக்களுக்கு அதை சுட வச்சு அந்த அரிசி அவிஞ்சா சரின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அங்கே கடைசி தொங்கல் பிள்ளையார் கோயில் அடியில் தான் கடைசி தொங்கல் இது காய்ச்சினது. கடைசி கட்டம் அங்கே தான் கிடாரத்தை 4-5 கிடாரத்தை வச்சு இளம்பொடிகள் எல்லாரும் சேர்ந்து சின்ன பொடிகள் எல்லாரும் சேர்ந்து உயிரோடு இருக்கிறார்கள் சேர்ந்து டக்கண்டு பனமட்டையோ என்னத்தையோ வச்சு மூட்டி அது கொதி வந்தால் காணும் கொடுத்து எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து கஞ்சி கொடுக்குற இடத்துல இருந்து அப்புறப்படுத்திடணும், இல்லாமல் ஆக்கிடணும்னு தான் இது நடந்தது ஒழிய இது யுத்தத்துக்கான ஒரு எங்களோட அன்றாட உணவு, எங்களோட உயிரை தக்க வைக்கிறதுக்கு வாழ்கிறதுக்கான ஒரு உணவு தான் இது. நான் காலங்காலமாக இது தமிழன் அடியோட்டு அழிஞ்சு போனாலே இந்த கஞ்சி இருக்கும். அந்த ஒரு அரிசி போட்டு ஒரு கிடாரத்தில் அவிச்சாலும் அது கஞ்சி தான். எங்களோட உயிரை வாழ வச்சது தான். இப்போ வெங்காயம் போடினும் பச்சை மிளகா போடினும் அதெல்லாம் அங்கே இருக்கவே இல்லை. கடைசி கட்டத்தில் இருக்கவே இல்லை. பனு சாப்பிட்டு வடை சாப்பிட்டு எவ்வளவோ பேர் சொல்லினோம், எத்தனை இதுகளை விஷயங்களை சொல்லினோம். ஆனால் சொல்கிறாக்கள் வாங்கி குடிச்சே இருக்க மாட்டேனேன். இப்போ நான் அதில் ஒரு ஐயா சொன்னதை கேட்டுக்கொண்டு இருந்தேன். வடை சாப்பிட்டேன்னு சொல்லி அது 100ல் ஒரு 10 பேர் வாங்கியிருப்பாங்க. ஏனண்டா உயிர் தப்பி போய் கொண்டு இருக்கேன். அது ரோட்டு வழியாக சில ஆக்கள் தங்களோட எங்களுக்கு முன்னுக்கு போய் இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிறார்கள் வடையை செய்து எண்ணெய்க்கு பஞ்சம் இல்லை, எதுக்குமே பஞ்சம் இருக்கையில் எங்களுக்கு செய்து சாப்பிட நேரம் இல்லை. சாவு பயம். இதில் அடுப்பை மூட்டி எங்களோட 3 பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம்டா அந்த 3 உயிரில் நான் ஏதோ ஒரு உயிரை இழக்க வேண்டி வரும். மினக்கட்டு சமைக்க உயிரை மட்டும்தான் நாங்கள் பாதுகாக்க முடியும். அந்த நிலைமையில் ஏதோ ஒரு ஜீவன்கள் உயிருள்ள அந்த பற்றுள்ள ஆக்கள் காய்ச்சிட்டு டக்குன்னு நாங்கள் கொண்டு போங்க நின்று குடிங்கன்ட்டு யாருமே சொல்கிறதில்லை. நின்று இதை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறதில்லை. ஓடிக்கொண்டே குடிச்சு கொண்டே இருப்போம். உருட்டி இப்போ நான் இந்த மனுஷனை வீச்சாரில் உருட்டுறேன்டா அவற்றை மடியில் எதுலேயோ ஒன்றில் இருக்கும், போத்திலேயோ வாளிலேயோ இருக்கும். குடிச்சு கொண்டே ஓடிக்கொண்டே இருப்போம். முள்ளிவாய்க்கால் தொங்கலுக்கான அதுதான் நடந்தது. இதுல பொதுமக்கள் தான் கூடுதலா கஞ்சி ஆச்சி கொடுத்துருப்பேன் தானே. இப்ப என்ன சொன்னா, இப்ப என்னட்ட கிடக்கிற சோத்தை நான் எனக்கு மட்டும் வச்சிருக்காம எல்லாருக்குமே காய்ச்சி கொடுக்கணும்னு சொல்லி அந்த அதுதான் இப்ப என்ன சொல்லுங்க, 1 கிலோ அரிசி இருக்குன்னா
அதை நாங்கள் இப்போ சாதாரணமாக நல்லா சாப்பிடக்கூடிய பிள்ளைகளண்டா பசி தெரியாதே அந்த ஒரு சிரட்டை கஞ்சி காணுமே ஏதோ ஒன்றில் தாரீங்களானே இப்போ நீங்கள் காய்ச்சிறீங்கண்டா நீங்கள் என்னத்தில் தாரீங்களோ அதில் வயிறு நிரம்பிடும் எங்களுக்கு அந்த தொண்டையால் போகைக்கு அந்த நிறைவு காணும் அதுதான் கஞ்சி அதுதான் இதில் அவங்க என்ன இதில் இந்த ஒரு இதுவுமே இல்லை கொண்டாடக்கூடிய மாதிரியான உயிரை காப்பாற்றிய ஒரு முக்கியமான இப்போ தமிழில் மண்டோண்டு ஆசைக்கண்டு உருவாகினா எங்களோட தேசிய உணவு இதாகத்தான் இருக்குது இதாகத்தான் உண்மையாகவே இதாகத்தான் இருக்கும் அந்த புட்டுப்பாட்டு எல்லாம் இயற்றி இருக்கணும் தானே அதெல்லாம் தூசு அதையெல்லாம் மீறி இது வரும் எங்களோட தேசிய உணவு ஏன்னா நாங்கள் அங்கே போயிட்டு எல்லாம் வந்தோம் கடைசி மட்டத்துக்கு போயிட்டு வந்தோம் இது இடமட்டத்தில் உள்ள பாட்டு உயிர் காத்த உணவை தான் எங்கேயுமே இது ஒரு தேசிய உணவாக எடுப்பாங்க அது என்ன எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த கஞ்சிக்கு நாங்கள் அடிபட்டு செத்தது உண்மை உலக்கி கொண்டு போய் சின்ன பிள்ளைகளெல்லாம் உலக்கப்பட்டு செத்துருக்கு ஏன்னாண்டா சின்னாக்களுக்கு முன்னுக்கு கொடுப்பினேன் தானே பெரிய ஆக்களுக்கு கொடுக்க மாட்டேனா சின்னாக்கள் தானே பசியில் அழுது கொண்டு இருக்குங்க சின்னாக்கள் எல்லாம் நிறைய பேர் உலக்கப்பட்டு செத்தாக கால் முறிஞ்சாக்கள் அவடத்தைய செல் வந்து விழுந்து கிடாரம் எல்லாம் சிதறி போய் கிடாரம் அப்படியெல்லாம் இருக்கு காய்ச்சி கொண்டு இருந்த இடத்துலயே செல் விழுந்து கிடாரம் வெடிச்சு பறந்து அந்த காய்ச்சி கொண்டு இருந்த தம்பிக்கு அடிபட்டு செத்த வரலாறு கூட இருக்கு சில பேர் சதைகள் வந்து விழுந்து மறுத்து போட்டு உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான் ஒரு நீங்கள் இப்போ ஒரு சேனலை வச்சிருக்கிறீங்க உண்மை விவரத்தை உண்மையான ஆக்கள்கிட்ட கேட்டு எடுத்துக்கொள்ளணும் எல்லாம் இப்போ நீங்கள் ஒரு கதையை கேட்குறீங்கண்டா அது உங்களுக்கு உணர தெரியும் இது உண்மையாக வருதா இல்லை இது பொய்யா வருதான்றது ஓரளவு உணர தெரியும் உண்மையான வலியும் வேதனையும் பட்டவனுக்கு அது கஞ்சி இல்லை அது அமிர்தம் என்னால் சொல்ல முடிஞ்சது அதான் நான் எத்தனையோ தரம் வேண்டி குடிச்சிருக்கிறேன் நாங்கள் 3 பேரும் உயிர் வாழ்றது போராளியாக இருந்தப்பல சாப்பாடு கிடைச்சிருமா போராளிக்கு சாதாரணமாக இப்போ நான் கேட்குறேன் எத்தனை மாதம் இந்த கஞ்சியை மட்டுமே முடிச்சு கொண்டு வாழ்ந்துருப்பீங்க அது மாதம் இப்போ என்னென்னு சொல்கிறையா இப்போ வள்ளிகுணம் கைவேலி அந்த சைடில் சண்டை நடக்க ஓரளவு வீடுகளில் தரப்பால் கொட்டிடுகளுக்குள்ள சமைச்சாக்கள் வைக்கணும் மற்றது இந்த பான் பேக்கரிக்கார பானுகள் கொடுக்குறது ஸ்கூல் அடிக்கி வாங்க அறிவிப்பாங்க முன்கூட்டியே அறிவிச்சிருவாங்க இத்தனை மணிக்கு பான் கொடுப்போம் வாங்கோ யாருமே கட்டாயத்தின் பேர்ல உணவு பக்கத்துல செய்யவே இல்லை ஏன்னா மனிதாபிமானம் இருக்கிறவன் தூக்கி கொடுத்துட்டு போறான் செய்யறதுக்கு ஏலாதே ஒரு இப்ப என்னட்ட இருக்கண்டா 5 கிலோ அரிசி இருக்கண்டா உங்களுக்கு சோறு காய்ச்சி தரக்கு எனக்கு ஏலாது என் உயிரை நான் காப்பாற்றணும் என்ன நம்பி இருக்கிறாக்களா காப்பாற்றணும் செய்கிறவன் ஒருத்தன்கிட்ட தூக்கி கொடுக்குறது இந்த சேர்த்து செய் இதில் இந்த பேர் வருதா வர இல்லையா அது வேற பட்சம் இந்த கஞ்சி காய்ச்சறியா எல்லாருமே போராளிகள் இருந்தாலும் சரி போராளி குடும்பங்கள் தான் சரி உழைக்கக்கூடிய இளந்தாரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தங்களால் இயன்றதை அந்த கஞ்சண்டோண்ட காய்ச்சி உயிர் வாழ வச்சதுன்னு தான் சொல்லணும் எங்களை உணவாக தந்து அது உணவு தானே எங்களுக்கு உணவாக தந்து எங்களை உயிர் வாழ வச்சு கடைசி மட்டும் ஓட வச்சு கொண்டு வந்தது தான் இந்த கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி போலீஸ் அத்தியட்சர் காரியாலயத்தில் வந்து இப்போ செய்யணும் கொடுக்குறதுக்கு ஊர்தி பார்த்தீங்கன்னா இப்போ பரந்தஞ்சாந்தியில் நினைக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இதில் பாருங்க இந்த அம்மாக்கள் எல்லாம் அழுகின